நீங்க சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. என் கூட இங்க உத்தரப்பிரதேஷ் ஃப்ரெண்டு டெல்லியில ரூம்ல தங்கி இருக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கும் பொழுது அவர் மாத்திரையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பேச பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல, இவரு டெல்லிக்காரர் கிடையாது, வட மாநிலத்தை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடா அப்படின்னு கேட்டாரு. நான் ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்போ கேரளாவா அப்படின்னு கேட்டாரு. கேரளாலாம் கிடையாது, தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாயில வந்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாடா, அப்போ ஸ்டாலினா. அவரு ஹிந்தியில தான் பேசினாரு. பட் அவர் சொன்னது என்னன்னா ஸ்டாலினா, எம்கே ஸ்டாலின், அச்சா அச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியுது. என்ன சொல்றாருன்னா, நல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்கறாரு, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில வட மாநிலத்துல கூட நம்மளுடைய மாநிலம் அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நம்மளோட மாநிலத்தோட சிஎம் இந்த இடம் வரைக்கும் வளர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் அவருடைய ஆட்சியில இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மட்டும்தான். அப்பனா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியா இருக்கட்டும், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு தெரியறதா இருக்கட்டும், இது எல்லாமே எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய கலவரத்தை வச்சோ, அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய மத பிரச்சனைகளை வச்சோ இல்ல, அந்த மாநிலம் எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கறத வச்சியும், அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாநில அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வருது அப்படிங்கறத வச்சுதான்றத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.